கரெக்டா பண்ணுங்க. ஏதோ நாங்க சப்போர்ட் பண்றோம்னு பேசுவோம். நான் சப்போர்ட் பண்றோம். நாங்க எல்லாம் பண்றோம். நாங்க ஜெயின் கம்யூனிட்டி மொத்தம் எதிர்ப்பு ஆதரவு நம்ம காம்ரேட் எங்க இருக்கிறாரோ இது ஒன்றுக்கும் வந்து காம்ரேடு கூட என்னைக்குமே பின்னாடி நிற்கிறப்ப முன்னாடி நின்றுக்கிறேன். காம்ரேட் என்ன சொல்கிறோம் அது கேட்டு நான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து. எல்லாம் பார்க்கலையா வருதா அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் ஒன்லி சிக்னேச்சர் கேம்ப். நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன்ல அந்த 26 நாள் போராட்டத்துல தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம அந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்த்து 26 நாளும் மைக்ல கர்ஜித்த நம்ம சங்கர் தோழர் வந்து இன்னைக்கு இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பெயின் ஆதரிச்சு சைன் பண்றாரு. அதே மாதிரி நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பேசுறியா சங்கர்? பேசுறார். ஜெய்பீம் தங்கவனுடைய அனைத்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த 2024 எங்களுடைய பிஎம்எனுடைய தொழிற்சாலையுடைய செமி ஸ்கில்டு எக்ஸ்டென்ட் ட்ரெயினி அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை பெம்எல்னுடைய நிர்வாகத்தினை தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்காக அல்லும் பகலுமாக உழைத்த மத்திய தோழர் தங்கவனுடைய விடிவெள்ளி நாளைய இளைஞனுடைய சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி மதிப்பை உயர்த்திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணாரு. அவர் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு. முழுக்க இரவு போல அந்த பந்தை தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் வரல. தங்கவேல எந்த ஒரு சட்டமன்ற வரல, எம்பியும் வரல. ஆனால் அங்கு அல்லும் பகலமா உழைத்தவர் மதிப்புக்குரிய இந்த சகோதரர் ஜோதிபாஸ் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்காக தங்கவேல் மக்களுக்காக அருள் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர். உண்மை இது, யாரும் பொய் கிடையாது. இது உண்மையான வார்த்தை. இது அவங்க நல்லா பண்ண 3500 தொழிலாளர்கள் நலம் பெற என்பதற்காக எத்தனையோ போராட்டம் சந்தித்தவர். பிஜிஎம்எல்லுடைய அந்த இது தாக்கத்தை ஒழிக்கவர், சட்டத்தின் மூலியமாக ஒழிக்கவர். பந்த தூக்கி போட்டான். ஆனா சட்டத்தின் மூலியமாக அந்த இதுல இது பண்ணி எங்களுக்காக எனக்கு அல்லும் பகலும் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. ஐயா யாரும் முடியாது. மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவிலை திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிபாஸ் அவர்கள். நல்ல நலன் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கும். என்னைக்குமே தொழிலாளர் பிரச்சனை ஜோதிபாஸ் ವತಿಯಿಂದ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಮಾಲಿ ಅಮಾವಾಸ್ಯೆ ದಿನ ಆದ್ರೇನು ಜನ ಉತ್ಸಾಹದಿಂದ ಬಂದು ನಮಗೆ KGF ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಮುಂದಾಗಿದ್ದೀರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಹಿಯನ್ನು ನಿಮಗೆ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಮಾರ್ಕೆಟ್ ಒಳಗಡೆ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಸಹಿಗಳು ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಮೊದಲಿಗೆ MG ಮಾರ್ಕೆಟ್ನ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೂ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಮಗೆಲ್ಲ ಬಿದ್ದರೂ ಸಹಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ MG ಮಾರ್ಕೆಟ್ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು MP ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ, ನಮ್ಮ MLA ಶಾಸಕ ಅಕ್ಕ ರೂಪಾ ಶಶಿ ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ ತಗೊಂಡೋಗಿ ಇಡ್ತೀವಿ. ಇಟ್ಟು ಇಲ್ಲಿರೋ MG ಮಾರ್ಕೆಟ್ನೆಲ್ಲ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳು
ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕು, ಇವ್ರನ್ನ ಖಾಲಿ ಮಾಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಎತ್ಕೊಂಡಾಗ ಅವ್ರ ಮುಂದೆ ಇಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಪೌರಾಯುಕ್ತರ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪೌರಾಯುಕ್ತರೇ, 2013ರಲ್ಲಿ ಈ MG ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಜನರೇಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ರೆಸಲ್ಯೂಷನ್ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ನಾನು ಅವಾಗ. ಯಾಕೆಂದರೆ ಇವಾಗ ಕರೆಂಟ್ ಇರೋದಿಲ್ಲ. ಈ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ MG ಮಾರ್ಕೆಟ್ ಒಂದು ಜನರೇಟರ್ ಆಪರೇಟ್ ಮಿಷನ್ ಇತ್ತು ಅಂದರೆ ಎಲ್ಲ ಅಂಗಡಿಗಳಿಗೂ ಉಚಿತವಾಗಿ ವಿದ್ಯುತ್ ಸಿಗುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ವ್ಯಾಪಾರಸ್ಥರೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಇವತ್ತೇನು 1 ಲಕ್ಷ ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ವಿನಂತಿಯಿಂದ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ. மைனிங் வீடெல்லாம் நமக்கு மைனிங்ல இல்லையா, மைனிங் வீடுங்க இப்போ சொந்தமாகணும், எல்லாருக்கும் அவங்களுக்கே கொடுக்கணும். அந்த வீடுங்க இருந்தால் தான் ஊர் இருக்குன்றதுக்காக அரசாங்கத்தை வலியுறுத்தி 1 லட்சம் கையெழுத்து வாங்கி அனுப்புறதுக்கான நோட்டீஸ் சைன் போடுறதுக்கு லைனா வீடு வீடா வருவோம். அப்போ நீங்க மனப்பூர்வமா சைன் போடணும். எங்க காணுமேன்னு பார்த்து அப்படி வாங்க நல்லா பக்கம் ஸ்பிளிட்டா மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். மைன்ஸு இந்த மார்க்கெட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை ஊர் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும், வியாபாரிங்க இருக்க முடியும், எல்லாமே இருக்க முடியும். அதனால அந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக சிக்னேச்சர் போடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எல்லா பிரச்சனைகளும் எழுதியிருக்கிறோம், படி. ஓகே. சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் கடந்த 3 மாதங்களாக போலார் தங்கவயல் போலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை தங்கவயலுக்கு வர வைத்து PWD கெஸ்ட் ஹவுஸிலே 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அவர் முன்னிலையிலே துவக்கப்பட்டது. அதே போன்று தங்கவயல் MLAவிடமும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவரும் இதை ஆதரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தங்கவயலில் இருக்கக்கூடிய BGML நகரம் தான், இந்த நகரம் இருந்தால்தான் இந்த MG மார்க்கெட் இருக்கும்.
அந்த தங்க சுரங்க குடியிருப்புகளை தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். அதே போன்று BML தொழிற்சாலையிலே இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த ஊரிலே உயிர் காக்கக்கூடிய எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாத பட்சத்திலே BGML மருத்துவமனையை மிகப்பெரிய மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பண்ணோம். ஏசியாவிலே பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பெஸ்ட் மார்க்கெட்னு சொன்னா இந்த MG மார்க்கெட், மகாத்மா காந்தி மார்க்கெட் தான். ஏன்னு சொன்னா கர்நாடகாவிலேயே ஒரு மார்க்கெட் உள்ள போனா ஒரு பொருளை வாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம், இன்னொரு பொருளை வாங்க இன்னொரு மார்க்கெட்டுக்கு போனோம். ஆனா MG மார்க்கெட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா எல்லா பொருளையும் வாங்கிக்கின்னு வெளியே போலாம். இந்த நகரத்தினுடைய அழகு எதுன்னு சொன்னா இந்த MG மார்க்கெட் தான். அந்த MG மார்க்கெட் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. இந்த MG மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சிறந்த மார்க்கெட்டா மாற்றப்படணும். இன்னைக்கு இருக்கிற மட்டன் மார்க்கெட் இருக்கலாம், சிக்கன் மார்க்கெட் இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இரும்பு மார்க்கெட்டா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொலிவடைந்த நிலையில ஒரு மோசமான ஒரு நிலையில இந்த மார்க்கெட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இந்த மார்க்கெட்டை ஒரு நல்ல சிறந்த மார்க்கெட்டா மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையில நாங்க இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அதே போல இளைஞர்கள் இன்னைக்கு சீரழிஞ்சின்னு வராங்க. இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணுன்றதுக்காக ஜிம்கானா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். MP அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைமையில் இருக்கிறது இல்ல. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒன்னு சேர்த்து இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் பண்ணி இருக்கிறோம். அரசியலை மறப்போம், நம்ம இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை மறப்போம். ஜாதி மரத்தை இருந்து வியாபாரிகள் இருந்து எல்லாரும் நேத்து ஜிம்மா மசீதில முஸ்லிம்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல பல கிறிஸ்துவ ஆலயங்கள்ல இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தினப்பயணிகள் இன்னைக்கு ஆடு மாடு மாறி இந்த ஊர்ல சரியான ரயில் வசதி இல்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா பெங்களூர்ல வேலை செஞ்சு அவங்க சம்பாரிச்சுன்னு வர காசுல இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வாங்குறாங்க. ஆனா அந்த தினப்பயணிகளுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். அங்க சரியான ஒரு நிலைமையை உருவாக்கணும். கான்ட்ராக்ட் தொழிலாளி 5000 பேர் பெமல்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு கூலி உயர்வு இல்லாத இன்னைக்கு செத்து நிற்கிறான். அதனால இந்த ஊர்ல ஒரு சரியான நிலையில எல்லாத்தையும் இழந்ததை மீட்போம், இருப்பதை நாம் காப்போம். குடி தண்ணீர் இல்லை, சரியான குடி தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம். அதனுடைய இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் கையெழுத்து இயக்கம் மக்களுடைய கையெழுத்தை பெற்று அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த இயக்கம் இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடிமகனும் தங்கவயலில் பிறந்து அவன் எந்த மூலையில இருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரித்து கையெழுத்து நடத்தப்பட வேண்டும். ஒன்றுபடுவோம், தங்கவயலை காப்போம் என்ற ஒரே கோஷத்தோடு, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற ஒரே கோஷத்தோடு இந்த இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்களே முன்வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் இந்த ஊர் நல்லா இருந்ததா இந்த மார்க்கெட் இருக்க முடியும். அதனால நீங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு முன்வந்து கையெழுத்து இட வேண்டும். இந்த மார்க்கெட் அசோசியேஷனை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறி இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றி பெற செய்வீர்.